இருமுடிய கட்டணும் நம்ம பெற்றவரை வணங்கணும் குருசாமி துணையில சபரி நோக்கி நடக்கணும் பிரார்த்தனை ஒன்றுதான் மனதில் இருக்கணும் 40 நாட்கள் நோன்பிருந்தேன் உன்னை பார்ப்பது பல பணிந்து வந்தேன் நாள்தோறும் நின்னைய நினைந்திருந்தேன் உன் நாமமே துணையென நடந்து வந்தேன். சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. சபரிமலை யாத்திரையின் பக்தி வைபவத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். சுவாமிமார்களே, இன்று 41 நாட்கள் விரத முறைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, சாமி ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி? மாலை அணிந்த முதல் நாள், கார்த்திகை முதல் தேதியிலிருந்து சபரிமலை யாத்திரை நிறைவு செய்யும் வரை உணவு பழக்க வழக்கங்கள் மிக மிக அவசியமானது. நிறைய பேர், சாமி நான் பக்கா சாமி, சிகரெட் பிடிக்க மாட்டேன், பக்கா வரத சாமி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியமான விஷயம், கடைபிடிக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய உடம்பு சமாச்சாரமாக கட்டுப்படுத்த வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் 47 மைல் கிட்டத்தட்ட பெரிய பாதை நடக்கும் பொழுது நீங்கள் நம்மளுடைய தேகத்தையும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நல்லா அப்படி சந்நியாச வாழ்க்கை வாழ்கின்றோம் அல்லவா? ஆகவே ஆங்கிலத்தில் ஃபிட் என்று சொல்வார்கள். உடற்கட்டு தெம்புடன் இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம். அந்த வகையிலே சபரிமலை விரதம் இருக்கும் காலகட்டங்களிலே இந்த 41 நாட்களும் நீங்கள் ஒரு வேளை தான் உணவு அருந்த வேண்டும். ஒரு வேளைனா எப்படி சாமி? ஒருவேளை உணவு, அதாவது சாதம், அதாவது அரிசி சாப்பிட்றோம், நம்ம சாதம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அந்த சாதம் எய்தர் லஞ்சே கூடுமான வரையில் நீங்கள் மதிய உணவு நன்றாக சாப்பிடுங்க, மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க. இரவு கூடுமான வரையில் எண்ணெய் பதார்த்தங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. கூடுமான வரையில் எண்ணெய் ஆயில் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, சப்பாத்தி அது மாதிரி லைட்டாக நைட்டு ஒண்டி. ஏன்னா நம்ம ராத்திரி உட்கொள்கிற உணவு பழக்கம் தான் உடம்புல தங்கும், அதுதான் வெயிட் போடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த 41 நாட்கள் நம்ம டெய்லி ஒவ்வொருத்தர் ஐயப்பன் பூஜையிலையும் நம்ம கலந்துப்போம், பாட்டு பாடுவோம், பஜனைகள் நடக்கும். அந்த பஜனை முடிவு அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் நம்மளை அது ஒரு டெஸ்டிங் பீரியட். ஏன்னா இட்லி வடை தோசை, ஏன்னா அன்னதான பிரபு ஐயப்பன் அன்னதான பிரபு தானே சாமிமார்களே. அதில் ஒவ்வொரு சாமிமார்களும் தங்களுடைய வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது இதை ஒரு மற்ற சாமிமார்களுக்கு உணவு அன்னதானம் இடும் பொழுது அவர்கள் பல பல பதார்த்தங்களை வைப்பார்கள். ஆனால் நம் கட்டுப்பாடோடு நைட்டு சாப்பிட்றோமா, இட்லி ஓகே, ஒரு 4 இட்லி, ஒரு 6 இட்லி, அவ்வளோதான் மேக்ஸிமம். ஏன்னா அதுதான் உங்கள் உடம்புல தங்க போடுது ராத்திரி. ஏன்னா அதை உணவு அருந்தி விட்டு நாம் உறங்க போய்விடுவோம். ஆகவே நைட்டு எதனால் நம்ம சாதம் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த ரைஸ் கார்போஹைட்ரேட், அது உங்களுக்கு உடம்பு வெயிட்டு போடும். ஆகவே மதியம் நீங்கள் உணவு மதியம் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு கூடுமான வரையில், குருசாமி எம்என் நம்பியார் என்ன சொல்லுவார் தெரியுமா? நைட்டு நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்றார். என்ன நைட்டு தெரியுமா? 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால், அவ்வளோதான். இதுதான் எதுக்காக இந்த கட்டுப்பாடு? உங்கள் உடம்பு வெயிட் போடாது. மலை ஏறும் பொழுது உங்களுக்கு இந்த நாக்கு இருக்கே, இந்த நாக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்லுவாங்க, பேச்சிலையும் சரி நாவடக்கம் தேவை, அவையடக்கம் தேவை. எங்களது மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா சொல்லுவார், சங்கீதம் தெரியலாம் கூட பரவாயில்லப்பா, இங்கீதம் தெரியணும்னு சொல்லுவார். ஒரு கலைஞனுக்கு சங்கீதம் தெரியலாம் கூட பரவாயில்ல, இங்கீதம் தெரியணும்னு சொல்லுவார். அது ஏன், எவ்வளோ ஒரு உயர்ந்த வாக்கியம் தெரியுமா? அது சாதாரணமாக சொல்லப்பட்ட பழமொழிகள் எல்லாமே வாழ்ந்து அனுபவித்து சொல்லப்பட்டது. ஜஸ்ட் லைக் தட். யாருமே 5 விளையாது 50 விளையுமான்னு என்ன அர்த்தம்? அது 5 வயசில் ஒரு சிறுவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற பழக்கம் தான் 50 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களை கூட்டின்னு போகிறோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனை எப்படி ரெடி பண்ணோம், எப்படி நமது வருங்கால சந்ததியை எப்படி நம்ம பக்தியில் பயன்படுத்த போகிறோம்.
சண்டே சண்டே டெய்லி கோயிலுக்கு போகணும்னாலும் சண்டே ஸ்விம்மிங் கிளாஸ் கூப்பிட்டு போகிறோம், அபாக்கஸ் கிளாஸ் கூப்பிட்டு போகிறோம். ஐயோ என் பையனா ஃபிசிக்ஸ் டியூஷன், மேக்ஸ் டியூஷன், அது மியூசிக்கு, அபாக்கஸ் அப்படி பிஸியாக இருக்கான் சுவாமி. ரைட், கோயிலுக்கு கூட்டின்னு போகிறீங்களா? பையனுக்கு எப்படி பக்தியை சொல்லிக் கொடுப்பீங்க? இன்றைக்கி இருக்கிற மீடியாவோட தாக்கம், இன்றைக்கி இருக்கிற மற்ற சமாஜங்களுடைய தாக்கம், நம் பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக எதிரோ மகனோ மகளோ அடுத்த ஜென்ரேஷனை பக்தியோடு கொண்டு வர்றது மிகவும் முக்கியம். பக்தர்களே, மேற்கொண்டு விரத முறைகளை பற்றி பேசுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.